சர்வம் பிரயங்கிரேந்திரிச்சை என் முகத்திலே சில மாற்றங்கள் அமைந்து கொண்டே வரும். ஏனென்றால் நான் தமிழுக்கு உரிமை என்று அனைவரும் ஆதி தேவர்களும் என்னை கூறி அப்படியே ஒரு சிலை வடிவத்திலே சிறப்பாக அளந்து, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு என்று ஒன்று இருக்கும். துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் ஞானத்துக்கும் நன்கு மறைவுக்கும் 4 பொருளுக்கும் 7 அம்சங்களுக்கும் எட்டாத பொருளுக்கும் தித்திக்கும் 9 சுவர்களுக்கும் ஓய்வில்லாத பொருள் 10 இறைவனாகி இன்பச் சுவைக்களிக்குள்ளே நான் அமைந்து வரும் பொழுது ஞானப்பழமான என்னை அனைவரும் எடுத்து கடைந்து 3 முத்தமிடுவார்களே தவிர எனக்கு ஒரு விதிவேலாக எந்த இடத்திலும் ஏதும் அமையாது. ஏனென்றால் ஒன்று கணிந்த சக்கரம் நான் ஓய்வில்லா பொருள். ஓய்வில்லா பொருளாக நான் பிறந்து என்னுடைய தந்தையினுடைய பாரத்தையே குறைத்து இறக்கி இந்த புவியை பரிசுத்தமாக்கியவன். அந்த பொருளான என்னை இயேசுபவர்களும் இல்லை, எந்த நேரத்திலும் என்னை சுராம்பு கசப்பாக நினைப்பவர்களும் இல்லை. என் ஆனந்தம் பெருவெள்ளம். அது ஆறாக இல்லை, நீராக இல்லை, நினைவாக இல்லை, கோரிக்கையாக இல்லை, குரலாக இல்லை. இத்தனைக்கும் எனக்கு அப்பால் பட்டது திருமுருகனுடைய வாக்கு சுத்தங்கள். அந்த வாக்கு சுத்தத்திலே பேரின்பம் அமைந்திருக்கும். அந்த பேரின்பம் அமைந்து இருக்கும் காலத்திலே நன்கான நவமணி ரசங்கள் பொழிந்திருக்கும். அந்த நவமணி ரசங்கள் பொழிந்திருக்கும் காலத்திலே அந்த நவமணி ரசங்களிலிருந்து ஒவ்வொரு சொட்டு தேனமுதம் போல் இந்த முடியிலே நான் வாக்குகளாக ஸ்வராம்பிரய என்னுடைய நேத்திரத்தின் படலத்திலே இப்படி நான் அமைந்து வேறொரு கரத்திலே மயிலொரு கரத்திலே ஸ்வராம்பிரயங்கிரேந்திரஸ்வை இப்படி நின்று நான் வேத பிராமணனாக நின்று பட்டை அணிந்து பாரிதாத புஷ்பம் என்னை முகத்தை துடைத்து கொண்டு வரும் காலத்திலே நான் இப்படி ஒரு சிப்பு சிலையாக நின்று இம்முடியிலே வாழ்ந்து கொண்டு வருவேன்.